Hi guys, welcome to IMO. கேகே அண்ட் எம்ஜே வெல்கம். ஸோ ஃபைனலி நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா முதல் மேட்ச்லேருந்தே ப்ரெடிக்ஷன் நடந்துட்டே வந்துச்சு. ஐ திங்க் நான் வந்து இந்தியா நியூசிலாந்துன்னு சொன்னேன், எம்ஜி வந்து இந்தியா இங்கிலாந்துன்னு சொன்னார், கேகே வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னார். ஃபைனல் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் தான். 360 போதே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஏன்னா அதை நம்ம சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்படி நீங்க மைண்ட் ஆஃப் ஆகாம ஆடணும்னா நீங்க கண்டினியூவா விளையாடிட்டே இருக்கணும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆனா கூட அந்த ஸ்லோவிலே போயிருக்கும். நேற்று சவுத் ஆப்பிரிக்கா எங்க பெரிய தப்பு பண்ணாங்கன்னா, அந்த பவுமா வாண்டர்டசன் விக்கெட்டுக்கு அப்புறம் பெருசா பார்ட்னர் அமையல. ஏன்னா மில்லர் ஒரு பக்கம் நின்றா கூட அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து மார்க்ரமா இருக்கட்டும், என்ட்ரிக் கிளாசனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட கொடுக்கல. ஸோ அந்த ஃபேஸ்ல தான் அவங்க மேட்சை விட்டாங்க. ஏன்னா நீங்க நியர்லி 50 ரன் தான் ஸ்ட்ராட்டஜியில் தோத்துருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது கிளாஸனோ மார்க்ரோமோ யாராவது ஒருத்தர் கொஞ்ச நேரம் நின்றுருந்தா 2 சைடு அடிக்கிற மாதிரி. ஏன்னா மில்லரே ஒன் சைடு அடிச்சு நிற்காம 2 சைடும் யாராவது ஒருத்தர் அடிக்கிறவங்க இருந்தா ஒரு கேக் வாக்குன்னே சொல்லிக்கலாம் அவங்க வின் பண்றது சவுத் ஆப்பிரிக்கா. பட் அன்பார்ச்சுனேட், சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல்ஸ் கண்டினியூ இது போயிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இது 11வது தோல்வி என்னமோ நினைக்கிறேன் செமிஃபைனல்ஸ்ல மட்டுமே. அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் செமிஃபைனல்ஸ்க்கு மேல அவங்களால போக முடிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் இருந்தா நியூசிலாந்து அட்டகாசமான பேட்டிங்கு, அட்டகாசமான பவுலிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பவுலிங் வந்து இப்போ பெரிய பேர்ல அவங்க கிட்ட ஒரு டீம் சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட் மாதிரி வச்சிருந்த ஒரு டீம் நார்மலா ஒரு மேட் ஹென்றி, ஜாமிசன், அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தா வில்லியம் ஓக்ரோக், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பவுலர்ஸ் இல்ல, நார்மலா அவங்க பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பவுலிங் செட்டப்பை வச்சுக்கிட்டு ஃபைனல் வரையும் வந்திருக்காங்கன்றா பெரிய விஷயம். ஸோ ஃபைனல் இந்தியா விசஸ் நியூசிலாந்து. ஸோ எப்படி இருக்கும் மேட்ச், இந்தியா பக்கம் எப்படி இருக்கும், நியூசிலாந்து பக்கம் இருக்கும், எது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதே மாதிரி எது அவங்களுடைய வீக்னஸ், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேக்கே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தியாவோட பயங்கரமான ஸ்ட்ரென்த் எது, இந்தியாவோட பயங்கரமான வீக்னஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ செமிஃபைனல் வரையும் பாத்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா சரி உள்ள வருவாங்க, ஃபைனல்ஸ் வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்ல வந்த மாதிரி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும்ன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா நேற்று ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வந்திருந்தா நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்திருக்கும். பிளஸ் அவங்க கப்பு ஜெயிக்கணுன்ற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனலா இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுன்னு வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நாக் அவுட் மேட்சே நம்ம பார்த்துருப்போம். இந்தியா வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆனாங்க, 30க்கு 3 அந்த மாதிரி போனாங்க. ஸோ நம்ம ஃபைனல்ஸ்லயும் அதே மாதிரி கொலாப்ஸ் ஆனாக்க கண்டிப்பா அது பெரிய டிராப்பாக தான் இருக்கும். நம்மளுடைய வீக்னஸும் அதுதான், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் அதுதான். டாப் ஆர்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா இப்ப மிடில் ஆர்ட்ஸ்ல இருக்காங்க, பட் இருந்தாலுமே இது இது வந்துட்டு ஒரு ஃபைனல் மேட்ச்ன்றதுனால டாப் ஆர்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தாக்க நமக்கு இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பூஸ்டா இருக்கும். அவங்க ஒரு 10 ஓவர்ஸ்க்கு 70, 80 இல்ல வித்தவுட் விக்கெட் ஒரு 60 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நியூசிலாந்து நேற்று ஸ்கோர் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ரச்சின் ரவீந்திராவும் வில்லியம்சனும் அழகா கொண்டு போனாங்க ஒரு 30-35 ஓவர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா அவங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணாங்க. அந்த 350ன்றது வந்து அது ஒரு ஈஸியான ஸ்கோர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால நம்மளுடைய டாப் ஆர்டர் நாளைக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதே மாதிரி அதுதான் நான் என்னோட வீக்னஸாவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் அவங்க அந்த ஸ்கோர் பண்ண தவறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நியூசிலாந்துல பேட்டிங் லைன் நீங்க பாக்குறீங்க, அவங்க சேசிங் எடுத்தாலும் சரி இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலுமே சரி. ஸோ அவங்க பேட்டிங் லைன் மாசா இருக்கு. இப்போ நம்ம பிலிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 பாலுக்கு 50 ரன் அடிக்கணும் கூட அடிக்கக்கூடிய ஆள் தான் அவரு. ஸோ அதனால நம்ம டார்கெட் கொடுத்தாலும் பிக்கா கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல பேட்டிங் லைன் ஆஃபோட நல்ல ஃபார்மோட போனதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களுடைய பாயிண்ட் படி பார்த்தா ஒரு டாப் ஆர்டர் வந்து நின்னா பயங்கரமான ஸ்ட்ரென்த். ஒருவேளை டாப் ஆர்டர் லூஸ் பண்ண, ஏன்னா எப்பவுமே நியூசிலாந்துக்கு எதிராக நம்ம டாப் ஆர்டர் லூஸ் பண்ணுவாங்க. நீங்க 2019 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க ஐ திங்க் செமிஃபைனல் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு. ஈவன் நம்ம வந்து கோலியும் இவரும் அடிச்சதுனால நம்ம ஈஸி ஆயிட்டோம். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டாப் ஆர்டர் நமக்கு எப்பவுமே பிரச்சனையா இருக்கு. ஆனா நின்னுட்டா அதுதான் நம்மளோட பிளஸ்ன்னு சொல்ல வரீங்க. குட். ஸோ எம்ஜி உங்களுடைய தாட்ஸ் நேத்து மேட்ச், அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் நம்மளோட வீக்னஸ் என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல இந்த மாதிரி ஒரு தருணம் வரக்கூடாதுதான் சீரியஸ் ஆகும்போது எதிர்பார்த்தேன் நான். நியூசிலாந்து கூட இந்த நாக் அவுட் மேட்ச் நான் உள்ளவே என்டர் ஆகக்கூடாது. அதனாலதான் நான் குரூப் ஸ்டேஜ்ல இருந்தே நியூசிலாந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்டே பண்ணல நியூசிலாந்து. ஆனா எங்க வந்து நிறுத்தினுக்கிறோம்னா ஃபைனல் வரையும் வந்துட்டோம் நாம.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியாவோட பாசிட்டிவ் எதுன்னு பாக்குறேன்னா 4 ஸ்பின்னர். அவங்கதான் இந்தியாவோட ம், தூண். எப்படி பார்த்தாலும் என்னன்னா மத்த எந்த டீமுக்கும் அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்பின்னர் இல்ல. நீங்க நியூசிலாந்து கம்பேர் பண்ணா கூட ஒரு 4 ஸ்பின்னர் நியூசிலாந்து இருக்காங்க. பட் அவங்கள ம், கம்பேர் பண்ணது நம்ம வந்து ஒரு கை ஓங்கிட்டே இருக்கு. ஏன்னா அக்சரா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், இந்த சைடு வருணா ம், இருக்கட்டும், குல்தீப் யாதவ் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த டாக்டிஸ் வந்து கொஞ்சம் ஆடா இருக்கும். கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் அமையும். அதே மாதிரி ம், மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த சீரிஸ் முழுக்க பார்க்கும்போது நம்ம கிட்ட மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ம், எப்பப்பெல்லாம் இந்த கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட் விக்கெட் விடுறாங்களோ அப்பெல்லாம் கரெக்டா பேக்கப் இருக்கு. வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. அதே டாப் ஆர்டர் வந்து ம், பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது வந்து இந்தியா சைட்ல வந்து பயங்கர வீக்னஸா இருக்கு. பவுலிங் சைட்லும் ம். பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஒருவேளை ஸ்பின் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அங்க வந்து நம்ம பயங்கரமான ஃபால்ஸ் சந்திக்க வேண்டியதா ம். இருக்கும். ஸோ பிளஸ்ஸா எதை பாக்குறேன்னா ஸ்பின்னரை பாக்குறேன். மைனஸ் எது பாக்குறேன்னா சீமர்ஸ் இல்லாம போறோம். ஒரே ஒரு சீமர்ஸோட போறோம். அவங்க சைடு பாத்தீங்கன்னா என்னதான் 4 ஸ்பின்னர் வச்சிருந்தாலும் 3 சீமர்ஸோட வராங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சீமர்ஸ் கிட்ட மாட்டிப்போம். அந்த அந்த மாதிரி ஒரு ஆனா இல்ல பேக்கப் இருக்கு. சீமர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சீமர்ஸ்க்கு இன்னொன்னு ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்கல்ல ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் இல்ல பாண்டியா அவர் என்ன சீமர்ஸ் சொல்றாருன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்ட் சீமர்ஸ் பட் ப்ராப்பர் சீமர்ஸ் எல்லாம் போறது வந்து ஒரு ஆனா ஒரு ஃபைனல் மாதிரி மேட்ச்ல ஒருவேளை ஹர்திக் பாண்டியானால அந்த குவாலிட்டி பவுலிங்க கொடுக்க முடியலன்னா நீங்க லோன் ஆயிடுவீங்க. அப்ப டெத் ஓவர்ல உங்களுக்கு 6-7 ஓவர் ஹர்திக் பாண்டியா அடி வாங்கிட்டா நீங்க 6-7 ஓவர் யாரை நம்பி சமயம் மட்டும் நம்பி போக முடியாதுன்ற அவர் ஒரு கன்சர்ன் சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணல. இன்கேஸ் ஃபைனல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா அது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. ஓவர் டு எம்ஜி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறம் ஃபீல்டிங் நான் எப்படி சொல்றதுன்னா 2 டீமும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பெட்டரா இருக்காங்க. பயங்கர பெட்டரா இருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் இந்த சீரீஸ் பார்க்கும்போது நியூசிலாந்து கிட்ட ஃபீல்டிங்ல வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ வந்து அந்த அது கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ம். இல்ல நீங்க எனக்கு வந்து அந்த ஸ்பின்னர் டாபிக் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அத நம்ம ஒரே கண்டிஷன்ல ஒரே கிரவுண்ட்ல ஆடுறதுனால, அது ரொம்ப முக்கியமான விஷயம். 4 ஸ்பின்னர்ஸ்ன்றத விட 4 ஸ்பின்னர்ஸ் வித் அடிஷனல் 2 வித் பேட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பேட்டிங் ஏன்னா, அவங்க வந்து பியூரா பேட்டிங்க்கும் கை குடுக்குறாங்க. அ சுத்தமான நீங்க குல்தீப் யாதவ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீங்க ஜடேஜாவும், அக்சர் பட்டேலையும் கொண்டு வரலாம். அவ்வளோ பியூரான ஒரு ஸ்பின்னர்ஸும். ஸோ அது வந்து பயங்கர ஒரு டாமினன்ட்டான விஷயம். ஏன்னா, அது நம்ம ஆட போறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் கிரவுண்டோ, ஸ்விங் கிரவுண்டோ கிடையாது. ஒரு ஸ்பின் அடாப்ட் ஆகுற ஒரு கிரவுண்ட் தான். ஒரு 280 எல்லாம் அடிச்சாலே நம்ம ஸ்பின் ஈஸியா அவங்கள சோக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிரவுண்டு. அதே மாதிரி நீங்க டாப் ஆர்டர் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் அவ்வளோ வீக்கா எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு கில்லு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்னிங்ஸா தல இவரு கோலி வந்து செமையா பண்ணிட்டு இருக்காரு. ஒன்லி ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் தான் கன்சர்ன். அது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டா ஓரளவு டாப் ஆர்டர் கூட எனக்கு. ஆனா என்னன்னா நியூசிலாந்து கூட போது டாப் ஆர்டர் நமக்கு பிரச்சனை. ஏன்னா அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி தோத்தது ஃபுல்லாமே டாப் ஆர்டர் வச்சுதான். அவங்க சீக்கிரம் விக்கெட் எடுத்துட்டா கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அஹ் அவங்களுடைய டாப் ஆர்டர் பயங்கரமா இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்மளது கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வந்தா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். ஸோ அடுத்து நியூசிலாந்தோடைய ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்னா எதை சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நியூசிலாந்துடைய ஸ்ட்ராங்கானதுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ரச்சின் ரவீந்திராவும் வில்லியம்சனும் பார்த்திருப்பீங்க. ஸ்பின் பவுலிங்க ம், அருமையா ஆடக்கூடிய ஆளுங்க. சோ நம்ம ம், இந்தியா கிட்ட 4 ஸ்பின்னர் இருக்குன்னு சொன்னாரு, எம்ஜி சொன்னாரு. அப்படி ம், 4 ஸ்பின்னர் மேபி இன்கேஸ் அவர் அடி வாங்கிட்டாருன்னா கண்டிப்பா நம்ம சீமர்ஸ் அந்த டைம்ல நம்ம பவுலிங் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இவங்க 2 பேரும் வந்து ம், பயங்கரமா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ம், நம்ம சிஎஸ்கேல ஆடும்போது அவர் இப்போ இன்னும் நல்லாவே ஸ்பின் ஆட பழகிட்டாரு. அதனால ம், கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கு. இன்கேஸ் ம், வில்லியங்கும் நின்னுட்டாரு, இன்கேஸ் அவங்க நம்ம ம், பவர் பிளேல விக்கெட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல வில்லியங்கும் ரச்சின் ரவீந்திரா இருந்தாலுமே சீரியஸா அவங்க நீங்க 350 ஸ்கோர் டார்கெட் கொடுத்தாலுமே அவங்க அதை போவாங்க. அடிச்சு வின் பண்ணக்கூடிய இது இருக்கு. ஏன்னா நமக்கு ம், அவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வில்லியம்சன் இருக்காரு, டேனியல் மிச்சல் இருக்காரு, அப்புறம் லாஸ்டா பினிஷ் பண்றதுக்கு பிலிப்ஸ் இருக்காரு. இது மாதிரி ம், பார்க்கும்போது சாண்ட்னர் கூட ஒரு சில டைம்ல அடிச்சு வின் பண்ணக்கூடிய ஆளு தான். சோ ம், அப்படி எல்லாம் பார்க்கும்போது சீரியஸா நியூசிலாந்து பேட்டிங் லைனப் பயங்கர மாசா இருக்கு. பவுலிங் ம், லைனப்னு பாத்தீங்கன்னா சாண்ட்னர் மாசா போடுறது ஸ்பின்னர். அந்த ஸ்பின்னிங் ம், நேத்து பார்த்திருப்பீங்க. அவரு ம், அவர் எப்படி போடுறாருன்னே எனக்கு தெரியல. சீரியஸா. அவர் பாட்டுக்கு நடந்து வந்து பால் போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த லென்த்ல யாராலும் அத ஹிட் பண்ணவே முடியல. ம், அவர் பால்ல ஸ்கோர் பண்ணணும்னாவே அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. சோ அதனால அவர் வந்து பெரிய பிரேக் த்ரூ தருவாரு நாளைக்கு மேட்ச்லன்ற மாதிரி எனக்கு தோணுது. ம். மைனஸ் என்ன?
மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சிருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பவுலிங் வச்சிருக்காங்க. பிளஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க ஸ்பின்னர்ஸும். இப்ப பிலிப்ஸ் வந்து பால் போடுறாரு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்தாலுமே 3 அவங்க வந்து சீமர்ஸ்ல போறாங்க இல்லையா? அது ஒரு மைனஸா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. எம்ஜி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. ஆனஸ்டா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட சொல்றதுக்கு நெகட்டிவே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அது வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. பேட்டிங் டாப் ஆர்டர் மட்டுமே எடுத்துட்டா வச்சுங்களோம், ஸ்டார்டிங் டு 5 ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 5 டாப் ஆர்டர்ஸ் மட்டுமே இந்த சீரீஸ்ல மட்டுமே எல்லாருமே செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு பிக் இன்னிங்ஸ், ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனா அடுத்தர் ஒரு செஞ்சுரி பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனா கூட ஒரு பிக் இன்னிங்ஸ் நம்ம பார்க்கலாம். மிடில் ஆர்டர் எடுத்தீங்கன்னா பிரேஸ்வெல் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் விக்கெட் விழுந்து கொஞ்சம் ஸ்லோ ஆனா கூட ஒரு 10 ஓவர் டெத் ஓவர்ல வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ஹெவியான பேட்டிங் லைனப் இருக்கு. ஸ்டார்ட் நம்பர் 8 வரையும் பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ அது வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்குன்னு தோணுது. ஒருவேளை இந்தியா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 300 அடிச்சா இந்தியானால கண்டிப்பா சேஸ் பண்ண என்னோட தாட். அந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களோட ஃபீல்டிங் இம்பாக்ட் ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சீரீஸ்ல அதான் பார்த்தோம். ஸோ 300 அடிச்சாங்களே 330 அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் நம்ம வந்து கொலாப்ஸ் ஆயிடுவோம். அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஒரு 300 பக்கம் ரன் அடிச்சா அவங்க வந்து ஈஸியா சேசபிள் ஸ்கோரா தான் அவங்களோட மைண்ட் தாட் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங் அது வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங்ல தான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பார்க்கும்போது ஒரு பெரிய பேரோ இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இல்ல நம்ம. ஆனா என்னதான் அப்படி இருந்தாலும் மேட்டின்ரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. கண்ட்ரோலே இல்ல. நம்ம எப்படி சொல்றதுன்னா இதுதான் ஷமி இல்ல பும்ரா அந்த அளவுக்கு கம்பேர் பண்ற மாதிரி ஹெவியா நம்ம ட்ரபிள் கொடுப்பாருன்னு தோணுது எனக்கு. ஸோ அவரு வந்து பயங்கரமாவும் ஷார்ட்னர் வந்து ஆக்சுவலா அவர் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஸோ பவுலிங் லைனப்ல கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்கு. இந்த கைலி ஜேம்சன் ஒருவருக்கு வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இது வரைக்கும். மேபி ஃபைனல் வரலாம். அது மட்டும் தான் எனக்கு பெருசா வீக்னஸா தோணுது. மற்றபடி நல்லா காம்படிட்டிவ் கொடுப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க வந்து நம்ம வந்து 4 ஸ்பின்னரோட போறது பயங்கரமான, அவர் கே சொன்னாரு 4 ஸ்பின்னரோட போறது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த்து இருந்தா கூட அவங்க பேட்டிங் லைனப்ல சூப்பரா ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸ் இருக்கிற அழகா சொன்னாரு. உண்மைதான். ஏன்னா வில்லிங் செம்மையா ஸ்பின் ஆடினாரு. நம்ம அந்த 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்லயே பார்த்தோம். அதுக்கடுத்து ரச்சின் ரவீந்திரா சொல்லவே தேவையில்ல, வில்லியம்சன் சொல்லவே தேவையில்ல, டேரில் மிச்சல் ரொம்ப சூப்பரான ஸ்பின்னர், ஸ்பின் விளையாடக்கூடிய பிளேயர், டாம் லாதம் பயங்கரமான இந்தியன் கண்டிஷனுக்கு ஏத்த பேட்ஸ்மேன். அந்த 5 பேருமே அந்த ஸ்பின்னை ஹேபிள் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒருவேளை அவங்க ஸ்பின்னை நல்லா ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பா சமாதி கட்டுருவாங்க. அது நிஜமா ஒத்துக்கிட்டு ஆகணும். அது அவன் வந்து பெரிய பாசிட்டிவா நினைக்கிறான். ஒருவேளை அவங்க மைனஸ் நான் சொல்ல வந்தா ஒரு 4 விக்கெட் 40க்கு ஒரு 4 விக்கெட் 50க்கு இல்ல ஒரு 60க்கு 4ன்னு ஒரு வேளை நம்ம அவங்க ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்னிங்ஸை தூக்கிட்டு போற அளவுக்கு யாரோ ஒரு பேட்ஸ்மேன் இல்ல. அதிரடியா ஆடுவாங்க. பிலிப்ஸ் நல்லா அதிரடி ஆடுவாரு, சாண்டா நல்லா ஆடுவாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு இன்னிங்ஸை தூக்கிட்டு போனோம். அப்ப சேர் மாதிரி KL ராகுல் மாதிரி ஒரு இன்னிங்ஸை தூக்கிட்டு போயிட்டு ஒரு 200வது எட்ட வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. அதிரடியா சீக்கிரம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பேட்டிங் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த இன்னிங்ஸை டெப்தா தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. அந்த 4 பேர் 3-4 விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வாங்க. இதுதான் பவுலிங். நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து பவுலிங் அவங்க பெரிய நேம் சேக் இல்லாட்டி கூட நம்மளும் அதே கண்டிஷன் தான் இருக்கும். நம்ம சைடு யாரு? முகமது ஷமி மட்டும்தான். அவங்க சைடு ஜேமிசன் இருக்காரு, அந்த வில்லியம் இருக்காரு, மார்டின்ரி இருக்காரு. அதை விட்டுட்டீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. சாட்னர், பிரேஸ்வெல், பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிருக்காங்க. அப்படி அதை பார்த்தா பவுலிங் நம்மளுக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் தான். நம்ம அவங்களோட அதிகமா இருக்குன்னு சொல்லவே முடியாது. பேட்டிங்ல அவங்களோட டெப்த் வந்து வேற லெவல். நீங்க ஒருவேளை வில்லியம்சனும் ரச்சின் ரவீந்திராவும் ஒரு 50-60 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அங்கேயே பேனிக் மோடுக்கு போயிடுவோம். ஏன்னா அவங்களுடைய அந்த நேத்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பேசிட்டே இருப்போம். என்னன்னா ரோஹித் சர்மாவை நீங்க 2 பேரும் சொல்லுவீங்க, அவர் ஃபயர் அந்த ஃபயரோட ஆடணும், அவன் ஸ்டார்டிங் வந்து ஃபயர் பண்ணணும்னு சொல்லுவீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எங்கன்னா 2020 அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா ஓடியில நான் அது எப்பவுமே உங்க கூட வந்து அக்செப்ட் பண்ணாது இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நீங்க நேத்து பாருங்க ரச்சின் ரவீந்திராவும் வில்லியம்சனும் ஒரு வேலை பண்ணாங்க. 30 ஓவருக்கு 170 இப்படிதான் கொண்டு போனாங்க. அதே நீங்க செஞ்சுரி அடிக்கிறீங்க 50 அடிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல. ஆனா அது ஒரு 40 42 41 ஓவருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப வேகமா ஸ்கோர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதேதான் நான் ரோஹித் சர்மாவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இன்னிங்ஸ் வந்து அதிரடி ஆர்டர் தான் இல்லைன்னு, ஒருவேளை குயிக்கா விக்கெட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வர்றவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுது. அதனால அவர் அதிரடியாவே ஆட்டம். ஆனா ஒரு 70 பாலுக்கு ஒரு 100,
ஒரு 80 பாலுக்கு ஒரு 100 அந்த மாதிரி எடுத்துட்டு போனாருன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு நீங்க அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட கோலி கூட நல்லா ஆடுவாரு, ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் எல்லாருமே 20 பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா அப்படி. அதை அவர் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டாருன்னா நிஜமா சொல்றேன் இந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் அடிச்சுக்க முடியாது. அது ஒரு பெரிய கன்சர்னா எனக்கு இருக்குது. அவரு அதை வந்து ரியலைஸ் பண்ண குயிக் பயர் ஆடுறது தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கு 50 ஓவர் இருக்கு, நீங்க 30வது ஓவருக்கு மேல கூட குயிக் பயர் ஆடலாம், 20 ஓவர்ல 200 ரன் அடிக்கலாம். சோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு. அது ஒண்ணு மட்டும் நான் அப்படிதான் பாக்குறேன். சோ அது ஒண்ணுதான் எனக்கு பெருசா தெரியுது. பட் ஆனா என்னன்னாலே இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம் இருக்கிறேன் ரோஹித் சர்மா பத்தி. ஏன்னா இப்ப அவர் ம் வந்து 3 இது 200 அடிச்சிருக்காரு. அந்த டைம்ல ம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் ஆடி இருப்பாரு. 80 அதுதான் பாலுக்கு சொல்ல 100 வரேன். இல்ல 90 பாலுக்கு 100 அடிச்சிட்டு அப்புறம் ஒரு 30 பாலுக்கு இன்னொரு 100 கொண்டு வந்துருவாரு. சோ அததான் நான் சொல்றேன். ஏன்னா சீரியஸாவே இது வந்து வேலிட் பாயிண்ட். அவரு மேபி அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாருன்னா நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணலாம் சீரியஸாவே. அதுதான் அவரு அந்த மாதிரி நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பவுலிங்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர் பயங்கரமா ஆயிடும். ஒரு ஒரு 60 பாலுக்கு ஒரு 75 ரன் 80 ரன் நின்ட்டாரே கண்டிப்பா அன்னைக்கு பூஜை கன்ஃபார்ம். அததான் நம்ம 10 எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு சொல்லுங்க. 10 ஓவர் தாண்டிட்டாருன்னா ரோஹித் சர்மா, நமக்கு நம்மளும் ப்ரெஷர் ரிலீவ் ஆயிரும். அவங்க சைடு பயங்கர ப்ரெஷர் போட்டாயிரும். அவர் என்ன ப்ரெஷர் பண்ணுவாருன்னு தெரியல. ஆயிடும். அந்த 10 ஓவருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு. சோ நம்ம இந்த ஃபைனல்ல அதுதான் எதிர்பார்க்கறோம். ஒரு 10 ஓவர் ரன் அதுதான் வருதோ இல்லையோ, 10 அதுதான் ஓவர் சொல்ல இல்லையா. வரேன். அவரு குயிக் பிளேயரா ஆகாம ப்ரெஷர் ஏத்திக்கிறத விட ஃப்ரீ ப்ளோவா ஆட்டம். 40 பாலுக்கு 50 அடிக்கட்டுங்க, 50 பாலுக்கு கூட 50 அடிக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை ஆயிட போறது இல்ல. நமக்கு 30வது இருக்கும்போது அவர் ருத்ரதாண்டம் ஆட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. அதை மட்டும் அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணாருன்னா நீங்க வந்து அவர் அப்படி நின்னுட்டாலே நீங்க வின்னு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவரு 30th ஓவருக்கு மேல எல்லாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பூஜை கன்ஃபார்ம். அது நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 200 இருக்குன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் அதை ரொம்ப நாளா பண்றது இல்ல. நம்ம எல்லாருமே அவர் எப்படின்னா குயிக் பேர் ஆடணும், குயிக் பேர் ஆடணும், 30 பாலுக்கு 60 ரன் அடிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் பிரச்சனையா இருக்குது. சோ அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணா பயங்கரமா இருக்கும். சோ நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். MVP, ஹூ இஸ் த MVP? பவுலிங்ல யாருன்னு நினைக்கிறீங்க, பேட்டிங்ல யாருன்னு நினைக்கிறீங்க? பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பாத்துருப்போம் நியூசிலாந்தோட பிளே பண்ணும்போது. ஏன்னா இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி நம்ம இதே சேம் கிரவுண்ட்ல ஆடிட்டு அவர் வந்துட்டு விக்கெட் எடுக்க கிடையாது, நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவரை தூக்கி போட்டவங்க தான் அப்புறமா 4 இயர்ஸ் கழிச்சு திரும்பி இப்பதான் அவர் இந்தியா ஸ்குவாட் வந்தாரு. அன்னைக்கு 5 எடுத்தாரு. சோ மேபி அத வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி கண்டினியூ பண்றாருன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பவுலர்ஸ்ல எம்விபில பவுலர்ஸ்ல அவர் இருப்பாரு. பேட்டிங்னு பாத்தீங்கன்னா நான் அகைன் ரோஹித் சர்மா தான் நம்புறேன். லாஸ்ட் டைமே அவர் சொதப்பிட்டாரு. பட் இந்த டைம் அகைன் நான் ரோஹித் சர்மா கிட்ட போறேன். இந்த டைம் கொஞ்சம் ஸ்லோவா பில்ட் பண்ணி ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணுவாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சைட்ல ஆப்வியஸ்லி நான் அகைன் ரவீந்திரா தான் போறேன். ஏன்னா அவரு சின்ன பையன் தான், செம்மையா ஆடுறாரு. அவரோட மெச்சூரிட்டியா இருக்காரு. மெச்சூரிட்டியா இருக்குது. அவர் பேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிடில்ல தான் படுது பால். எதுவுமே எட்ஜான ஷாட் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியல. அவர் மேபி ஒரு ஃபேப் 4 நம்ம இப்ப சொல்றோம். ரச்சின் ரவீந்திராவெல்லாம் ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் வருவார் ஃபியூச்சர்லன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஐசிசி டோர்னமெண்ட்ல 4-5 அடிச்சிட்டாரு. சோ இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. சோ மோஸ்ட் வேல்யூபிள்ல நியூசிலாந்துல ரவீந்திரா சொல்றேன். பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா சின்ஸ் துபாய் வந்துட்டு ஸ்பின்னருக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் சாண்டனரை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா சூஸ் பண்றேன். எம்ஜி, உங்களுடைய தாட்ஸ்? இந்தியா டீம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதுமே ரோஹித் சர்மாவை தான் நான் ட்ரெஸ் பண்ணேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இப்போ ரோஹித் சர்மாவிலே போறேன் நான். அது என்ன ஏதோ நடக்கும் அப்படின்றதுனால ஒரு இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சா இன்னும் அது கிடைக்கல. மேபி கிளைமேக்ஸ் ஃபைனல்ல கிடைச்சா நல்லா இருக்கும். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நானும் வருண் சக்கரவர்த்தி தான் போலான்னு இருக்கேன். மத்த எல்லாருமே கொஞ்சம் அப்படி இருந்தா கூட ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது நடக்கும்னா அது வருண் சக்கரவர்த்தி அவங்க வந்து ஏதாவது குயிக் ஏதாவது நடக்கும்னு தோணுது. ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி, ரோஹித் சர்மா போறோம். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வில்லியம்சன் போலான்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மத்த எல்லா பேரும் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது குயிக்கா அவுட் ஆனா கூட வில்லியம்சன் நின்று பொறுமையா ஆடுவார்ன்றதுனால வில்லியம்சன் போலான்னு இருக்கேன். பவுலிங்ல மேட் ஹென்ரி, அவர் வந்து கண்டிப்பா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் ட்ரபிள் தருவாரு அப்புறம் அப்படின்றதுனால அவரு சூஸ் பண்ணது. நானும் அந்த மாதிரி பார்த்தா எனக்கும் அந்த மாதிரி டாப் பிளேயர் போறத விட ஐ திங்க் நான் பேட்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விகே கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பின்னிங் கண்டிஷன் நல்லா அடாப்ட் ஆயிட்டாரு. துபாய் கண்டிஷன்ல ஒரு சென்சுரி ஒரு 80+ போது கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்காரு.
அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ரொம்ப ஸ்விங் ஆகுறதுல ரொம்ப அந்த மட்டன் ஓவரை மட்டும் பார்த்து கொஞ்சம் ஆடிட்டாருன்னா ஐ திங்க் ஒரு பிக் இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல எனக்கு யாரை சொல்றதுன்னே தெரியல, எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வருண் இருக்காரு, நம்ம ஜட்டுவை பத்தி பேசுறதே இல்லை. எல்லா மேட்ச்லும் வந்து ஒரு குரூசியல் பிரேக் த்ரூ கொடுத்துட்டே இருக்காரு. 2 விக்கெட் 1 விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ வருண் ஆர் ஜட்டு, வருண் தான் ஐ திங்க். ஏன்னா எல்லாருமே பிளான் வந்து வருணுக்கு தான் போட்டு போவாங்க. ஐ திங்க் வருண் இல்லாட்டி குல்தீப்ல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அவங்கள பயமுறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நியூசிலாந்து கிட்ட போனா ஆப்வியஸ்லி வில்லியம்சன் தான் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா விக்கெட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அந்த ஸ்பின்னிங் கண்டிஷனுக்கு அவரை மாதிரி ஒரு அடாப்டேஷன் பேட்ஸ்மேன் யாருமே இல்லை. நீங்க ஈவன் விகேக்கு ஈக்குவலா பேசினா கூட அவரை மாதிரி அந்த அடாப்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு யாரும் இல்லை. பவுலிங் அதே மாதிரி சாண்ட்னர் செம்மையா பண்ணுவாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ராவல்பிண்டி மாதிரி ஒரு கடாப்பி மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல அவரோட ஸ்பின் ஆடுறது பயங்கர டஃபா இருந்துச்சு. விக்கெட் எடுக்கிறாரோ இல்லோ, ஆனா பயங்கரமான சவாலா இருக்கு போற ஒரு சேசிங் எல்லாம் வந்துருச்சு. ஒரு 300+ சேசிங்னா அவருடைய 10 ஓவர் ஆடுறதெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு 75-76 மேல போட மாட்டேங்கிறாரு பால. நீங்க ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து அடிங்க. நீங்க மிஸ் ஆச்சா, நேற்று நான் கேட்க கூட பேசிட்டு போது அந்த பவுமா விக்கெட் எல்லாம் நான் பேசிட்டே இருக்கேன் கண்டினியூவா இதை பத்தி தான். தலைவன் தூக்கி தூக்கி போட்டுனேங்கிறான், ரொம்ப ஸ்லோவா இருக்குது, எஜ் ஆகுதுன்னு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 2-3 ஓவர்ல இவர் பவுமா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் அழகா செட் பண்றாரு டோனை. நீ முடிஞ்சு அடிச்சுக்கோ, நான் உனக்கு போட்டு தர மாட்டேன், அந்த மாதிரி செட் பண்றாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷாட்னரை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் who will be the CT 2025 சாம்பியன் யாருன்னு நினைக்கிறீங்க? இதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இல்ல நமக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், பேட்ரிட்டிசம், அதாவது ஒரு இந்தியா அப்படின்னு வந்தா எல்லாருமே இந்தியான்னு தான் சொல்லுவோம். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்தியா தான் கப் அடிக்கணும், நம்ம அப்படிதான் பார்த்து வளர்றோம். அது எந்த டீம், அது இரஸ்பெக்டிவ் ரிசல்ட் இருந்தா கூட இந்தியா எனக்கு வின் பண்ணணும், அவ்வளவுதான். அது என்னவா இருக்கட்டும், அது செகண்ட். பட் ஒரு டாக்டிக்ஸ் வைஸ், ஒரு ஸ்ட்ராங்கு, ஒரு அவங்களுடைய கண்டிஷன், நம்மளுடைய கண்டிஷன், இப்படி எல்லாம் பார்த்தா இவங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வந்து இந்தியாவே வின் பண்ணுன்றது இல்ல, இந்தியா தான் நமக்கு வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா ஒரு ப்ரெடிக்ஷனா சொல்லும் போது இதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு ஸ்டெப் இவங்க அகேடா இருக்கிறாங்கன்னா யார சொல்லுவீங்க? இவங்க தான் வின்னரா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னா யார சொல்லுவீங்க? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியாவும் சரி நியூசிலாந்தும் சரி ஒரே மாதிரி தான் தெரிறாங்க. ஒரு தராசு வச்சு எடை போட்டா எப்படி இருக்கும், பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஆல்ரவுண்டர்ல சரி அவங்க 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. சோ அதனால யார் எந்த டீம் வின் பண்ணுன்றது மேபி அந்த பர்டிகுலர் டேவோட லக்கு தான் சூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து கண்டினியூஸா ஒரு 4-5 மேட்சஸ் அங்கேயே ஆடிட்டு இருக்காங்க. சோ மேபி இவங்களை விட அவங்க கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டு இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? இல்ல, டீமா கம்பேர் பண்ணும்போது இந்தியா நியூசிலாந்து கம்பேர் பண்ணதுனால நியூசிலாந்து கொஞ்சம் ஐயா இருக்கிற போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃபைனல்ன்றதுனால அந்த ஹை குவாலிட்டிக்கிற டீம் வந்து பெருசா அந்த ஃபைனல்ல வந்து அவுட்புட் கிடைக்காதுன்றதுனால நான் இந்தியா பார்க்க போலான்னு இருக்கேன். இந்தியா வின் பண்ண தோணுது. ஸோ 2 பேரும் இந்தியா. ஏன்னா நான் கேட்டாலே எனக்கு இந்தியா தான் வின் பண்ணணும். ஆனா ஒரு 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 கண்டிஷன்ல எப்படின்னா, அதான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப நம்ம வந்து எப்பவுமே நியூசிலாந்து கிட்ட ஒரு சொதப்பும் அந்த டாப் ஆர்டர். ஒருவேளை அதை சொதப்பினாலும் சரி, இல்லாட்டி அவங்க டாப் ஆர்டர் 4 பேர்ல ஒரு 2 பேர் நின்ட்டாலும் சரி, நமக்கு வந்து பெரிய தலைவலி அடைஞ்சிரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து 2மே ஈக்குவல் தான். ஆனா 49 இந்தியா 51 நியூசிலாந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹையர் சைடா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்பவும் நான் தான் அந்த டாப் ஆர்டரை மட்டும் நம்ம சரி பண்ணி அவங்கள 10 ஓவரை தாண்டிட்டோம்டா, கேகே எம்ஜி சொன்ன மாதிரி கப்பை நம்ம கை வச்சுட்டோம்னு அர்த்தம். அந்த டாப் ஆர்டரை டிஃபெண்ட் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு நியூசிலாந்து ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம டாப் ஆர்டர் பயங்கரமா குலாஸ் ஆகிருக்கோம். எப்பவுமே ஈவன் டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஈவன் 2020 இருக்கட்டும், ஈவன் ஓடியா இருக்கட்டும், எப்பவுமே நமக்கு டாப் ஆர்டர் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பிரச்சனையா இருக்கும். அதை வச்சு நான் பார்க்கும்போது 1%, அதாவது 51 நியூசிலாந்து 49 இந்தியான்னு தோணுது. ஐ ஹோப் இந்தியா வின் பண்ணணும், அதான் நம்மளுடைய ஆசையும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு இந்த நேரத்துக்கு மேட்சை பயங்கரமா சந்தோஷமா பார்க்க போறோம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா வின் பண்ணா அது பயங்கரமான குஷி. ஏன்னா ஆல்ரெடி T20 வேர்ல்ட் கப் கைக்கு வந்துருச்சு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஓடியில் ஒரு கப்பும் வாங்கிட்டோம்னா ரோஹித் சர்மா சூப்பரா விடைபெறலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ குட் ரீட். சண்டே வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் மேட்சா இருக்க போது. இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த மேட்சை ரிவ்யூ பண்றதை சந்திக்கலாம். பாய்.